ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரண்ட்டு பீஸை போட்டு இது பேக் மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த பேக் எப்படி மார்க் பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், இந்த 1.5 இன்ச்சு நம்ம பட்டன் அடிக்கிறதுக்கு விட்டோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை மட்டும் விட்டுட்டு இந்த பாருங்கள், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அந்த ஃபோல்டிங். ஓகேங்களா? இது ஃபோல்டிங்கில் இருக்கணும். ஃபோல்டிங்கில் வச்சு அப்படியே அவுட்லைன் ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. சைடு கீழே எல்லாம் மார்க் பண்ணிவிடுங்க. இதில் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த ஷோல்ட்ரு எண்டுக்குது பாருங்கள், இந்த ஷோல்ட்ரு எண்டு இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு இதில் கட் பண்ணணும். சரிங்களா? நம்மளும் ஆம்கோல் வைக்க போகிறோம், அதனால் ஷோல்ட்ரு பீஸ் வைக்க போகிறோம், அதனால் நம்ம இது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? இது ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கட் பண்ணி இதே சேம் ஆம் கட் பண்ணி அப்படியே சைடு கட் பண்ணி அப்படியே கீழே எண்டு கட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஜென்ஸ் டெய்லரும் பார்ப்பீங்க, இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எதனா ஃபால்ட் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எப்படி போடுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணிட்டு இது ஆம் கட் பண்ணிட்டு சைடு கட் பண்ணிட்டு கீழே கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இதை கட் பண்ணிவிட்டு ஆம்கோல் எப்படி கட் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஷோல்டர் பீஸு